கிளீனரோட ஹெட் குவார்ட்டருக்கு வந்தது என்ன ஆச்சுங்கிறத கதைக்கூட சீசன் 1 எபிசோட் 4ல பார்க்கலாம். உள்ள வந்ததுமே செமியூன்ற ரிசப்ஷனிஸ்ட் இருக்கா. இவங்களோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்பெக்ஸ். ஒருத்தவங்களை தொட்டு பார்க்கறது மூலியமாவே அவங்க எப்படி உருவாயிருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி புதுசா வந்த ரூடோவை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஒரு மாதிரி பிளாங்கா மைண்ட்ல வந்து ஒரு ஸ்பார்க் ஆகுது. அப்படியே மைண்ட் ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி. மத்தவங்க கிட்ட வந்து எதுவுமே சொல்லாம அனுப்பி வச்சிருக்காங்க. பட் இவங்க ஏதோ பார்த்திருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இன்ஜினுக்கு மட்டும் தெரியுது. உள்ள போனா கிளீனரோட ஹெட் காணோம், எங்கே வெளியே போயிருக்காப்லையா. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப ஒரு மிஷின் ஒன்று வருது. யாரோ ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை போல வந்து ஒரு டிராஸ் பீஸ்ட் வந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஓவரால் இங்க பாத்தீங்கன்னா 2 இடம் இருக்கு. ஒன்னு வந்து மனுஷங்க வாழக்கூடிய இடம், இன்னொன்று வந்து பொலிட்டட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து இந்த டிராஷ் பீஸ்ட்லாம் சுத்திட்டு இருக்கும். அது என்னன்னு பாக்குறதுக்காக ஒரு டீம் அனுப்புறாங்க. அதுல ரியா, ரூடோ, அப்புறம் சில சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. இந்த சப்போர்ட்டர்ஸ் யாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பவர் இருக்காது, ஆனா கிளீனர்ஸ் தான். ரியாவோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோல் ரீப்பர். அதை வச்சுக்கிட்டு டிராஷ் பீஸ்ட்லாம் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் சப்போர்ட்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சப்போர்ட்டரை அட்டாக் பண்ணதுக்காக டிராஷ் பீஸ்ட் வருது. ரூடோ நடுவில் போய் காப்பாத்த இப்பதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பவர் வந்து பாக்குறாங்க. அங்க அவன் அந்த டிராஷ் பீஸ்ட்டை 2 பொளந்தாலும் அது சாகல. ஒருவேளை இது நியூ மியூட்டண்டா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்க அப்புறம் தான் தெரியுது அதுக்கு பவர் கொடுக்கறது எல்லாமே ஏதோ ஒரு வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிவர்ஸ் கிட்ட தானே இருக்கும், ஒரு டிராஷ் பீஸ்ட் கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணி சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.